ஆசைப்பட்டு ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் டான்ஸ். அதனால எனக்கு அது கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. நாங்கள் போயிட்டு அப்போ தான் ரீச் ஆகும். ரீச் ஆன உடனே வந்து இன்னும் கிளம்பலையா, ரெடி ஆகலையா, உடனே ஆடணும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ என்னடா இப்போதாண்டா வந்தோம் முடியலையே. ஒரு சில டைம் இருக்கு ப்ரோ. நான் வீட் சைட் போகும்போதே நார்மலாக அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களே நார்மலாக சொல்கிறது என்னன்னா, கல்யாணி பொண்ணு என்ன எப்படி போகுது பாரு, ஆடுது பாரு, அப்படி தான் சொல்லுவாங்க. அதை நான் மம்மி கிட்ட போய் சொன்னேன்னா, மம்மி காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆட விடுவாங்க, ஒரு சோறு தர மாட்டாங்க, நிம்மதியாக இருந்ததே கிடையாது. டிஃபி கிட்ட இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க யாருமே பட்னியாக வீட்டுக்கு ஒரு நாள் கூட வீட்டுக்கு அப்படி பட்னியாக போய் தூங்கினதே கிடையாது. பேட் டச்சு, குட் டச்சு, ட்ராவலிங் இதெல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது இந்த பீரியட்ஸ் டைமில் டான்ஸ் பண்ணுறது தான். ஆனால் அந்த டைமில் கூட எங்கள் டீமில் டான்ஸ் பண்ணும்போது எங்கள் பாய்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கள் கூட எப்பயுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக மூஞ்சி டல்லானாலே போதும், என்னாச்சு என்னாச்சு, எல்லாருமே எல்லாம் படந்து வந்துருப்பாங்க, என்னாச்சு என்னாச்சு, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, பெயினாக இருக்குது அப்படின்னாலே ஆடவே விட மாட்டாங்க. கேர்ள்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஃபீல்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க யாருமே. எங்கள் வீட்லேயும் இப்போ வரைக்கும் கேட்பாங்க, ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண மாட்டியா, இந்த வர அமௌண்ட் எல்லாமே வீட்டுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது, எங்களுக்கும் மெயினாக கேர்ள்ஸ்க்கு நிறைய தேவை இருக்குது. நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டான்ஸ் பண்ணுறோன்னா உள்ளே இருக்கிறது வரைக்கும் நாங்கள் ஒழுங்காக போட்டால் தான் எங்களால் நீட்டாக அவுட்புட் கொடுக்க முடியும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது ஸ்கூல்ல இருக்க மாதிரி ஃபீல் வருது இவ்வளோ பேரை பார்த்து. எப்படி இந்த டான்ஸ் ஃபீல்டுக்குள்ள வந்து எல்லாரும் சேர்ந்தீங்க? இந்த டான்ஸ் ஆடுறது இன்னும் நிறைய பேர் வந்து இந்த ப்ரொஃபஷனலாக வந்து யாருமே பார்க்கல. எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு பொறுக்கித்தனம் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது நம்ம டீமில் வந்து பெண்கள் ஆடுறாங்கல்ல, இப்போ அவங்க எந்த மாதிரியான அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? ரீல்ஸ்லாம் பண்ணி போடுற போது சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல தான் செய்வாங்க, என்ன இப்படி ஆடுற அப்படி ஆடுற, அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ நம்ம டான்ஸ் ஆடும்போது மற்றவங்க யாராவது நம்மக்கிட்ட வந்து இந்த தப்பாக நடந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி எதாவது நடந்த சம்பவங்கள்? அதுபோல் நிறைய நடந்திருக்குது. கொடுக்குற கிளைண்ட் எல்லாருமே டீசெண்டாக தான் இருப்பாங்க. அங்கே வர பாய்ஸ் மட்டும் தான் அது போல் பேப்பர் தூக்கி போடுறது, கேர்ள்ஸ்கிட்ட ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு இது பண்ணுறது, கதவை தட்டுறது, டான்ஸ் ஆடும்போது கால் விடுறது, அது போல் வேலைலாம் பண்ணுவாங்க. நீங்கள் தப்பான மைண்ட் செட்டில் வந்து பண்ணுறது டான்ஸஸ் அது போல் கேர்ள்ஸும் இல்லை, பாய்ஸும் அது போல் ஆளுங்களும் இல்லை. நீங்கள் பார்க்குற பார்வை ரொம்ப தப்பான பார்வையாக இருக்குது. சில பேரோட பார்வை ஒருத்தவங்க பேரானாலே இவங்க அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்டா, அவங்க தங்கச்சியா, அக்காவா, அவங்க யாருக்குமே எதுவுமே தெரில. அது மட்டும் பார்த்துக்கணும். ஈஸியாக தூரத்துலேருந்து பார்த்துட்டு தப்பான ஒரு கணக்கு போடுறது தப்பான ஒரு விஷயம். அதான் சொல்லுங்கள். இது இவங்கெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணுவாங்க? எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க அது மாதிரி பண்ணும் போது நாங்கள் வந்து சொல்லும் போது எங்களுக்கு அண்ணாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, விடுங்க பரவாயில்ல ஓகே பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போலாம் டென்ஷன் ஆகும், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, ஏன் கேட்க மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி அவங்க மேலே எங்களுக்கு கோவம் வரும். ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்களே கூப்பிட்டு வச்சு, இல்லைம்மா இதுதான் விஷயம் அதுதான் விஷயம் சொல்லும்போது ஓகே அப்படி நம்ம அவங்க அப்படி தானே நம்ம அப்படி தான், நம்மளை சுற்றி சேஃபான ஆளுங்க இருக்காங்க, ஓகே அது வரைக்கும் நாங்கள் சரி, வேறு எதுவும் அந்த மாதிரி. இப்போ டான்சர்ஸ்னாலே ரொம்ப நேரம் வந்து ஆடிட்டே இருக்கணும், அதுதான் அதோட நீதினே சொல்லலாம். இப்போ மற்றவங்களாம் வந்து ரொம்ப நாள் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம பெண்களாக இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கே வந்து கொஞ்சம் இந்த டயர்ட் ஆகிறது, சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அவ்வளோவா ஒன்றும் எங்களுக்கு ரொம்ப டஃபஸ்டான சுச்சுவேஷன்லாம் எதுவுமே வந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டயர்ட்னஸ் அதெல்லாம் இருக்குது. நாங்கள் அவுட்டோர் ஈவெண்ட்லாம் போவோம், அந்த டைமில் அப்படி இருந்திருக்கு. பட் ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒன்றும் எனக்கு இது டான்ஸ் டஃபாக, நான் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம் டான்ஸ். அதனால் எனக்கு அது கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை. ட்ராவல்லாம் பண்ணுறீங்களா, அப்போ நிறைய அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பாக இருக்கும். ட்ராவல் எப்படின்னா, இப்போது ரொம்ப லாங்காக போகிறோம், 8 hours 10 hours அந்த மாதிரி ட்ராவலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் செம்ம பெயினாக இருக்கும், வர முடியாது. ஒரு சில டைம் வந்து நாங்கள் நைட்டு தான் வந்து பஸ் ஏறுற மாதிரி இருக்கும், ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் கிளம்பணும், தூங்கியிருக்க மாட்டோம். ஒரு சில டைம் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கும், ஒரு சில டைம் கிடைக்காது. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் டைமில் வந்து சீட்டர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் போயிருக்கோம், செமி சீட்டர்லாம். நாங்கள் போய்ட்டு அப்போ தான் ரீச் ஆகும். ரீச் ஆன உடனே வந்து இன்னும் கிளம்பலையா, ரெடி ஆகலையா, உடனே ஆடணும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ என்னடா இப்போதாண்டா வந்தோம் முடியலையே. ஒரு சில டைம் எங்களுக்கு ப்ரஷ் கூட பண்ண முடியாது.
டக்குன்னு வந்து ரெடி ஆகுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்கு டக்குன்னு இதுதோ பண்ணி ரெடி போய் ஆடி முடிச்சுட்டு வந்து எப்படா உட்காரும் அப்படின்லாம் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு சிலது வந்து டைம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் ப்ரிப்பேர்டெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். மற்றபடி மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி அப்படியே இப்போ நீங்கள் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது அண்ணா அண்ணான்னு சொல்லி தான் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக அந்த வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டால் பார்க்குறவங்க வந்து தப்பாக பேசுவாங்க. இது நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அது மாதிரி தப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி அனுபவம் எதாவது இருக்கா? அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான். அதுக்கு 4 பேருக்காக நம்ம ஒன்றும் வாழலை, நம்ம நமக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அவன் பேசுகிறோம் இப்போ வந்து நம்ம இருக்கோம், நம்ம ஸ்டோரி இருக்குது, அதனால் பேசுகிறான். நம்மளோட பெட்டராக வேறு எவனா ஸ்டோரி கிடச்சிதுன்னா அவங்கள பற்றி அவங்க பேச தான் செய்வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டைம் பீரியட் தான், அந்த டைமில் யார் அவங்க கண்ணில் படுறாங்களோ அவங்களோட கதையை பற்றி பேசிட்டு தான் இருப்பான். நம்மளும் பேசுவோம். ஆனால் வந்துட்டு நம்ம எப்படி மோஸ்ட்லி மற்றவங்க விஷயத்தில் போய் தலையிடுற அவசியம் நமக்கு இல்லை. நம்ம அந்த மாதிரி பண்ணதில்லை, சும்மா டைம் பாஸ்க்கு பேசிட்டு விட்டுரும். நம்மளோட கேரக்டர் அந்த மாதிரி. ஆனால் மற்றவங்க வந்து இவ பாரு, அவ பாரு, எப்படி ஆடுற பாரு, இவ வீட்டில் எப்படி சொல்கிறாங்க, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது நம்ம காதுபட பேசியிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கான்னு கேட்குறேன். காதுபட இப்போ நம்ம டான்ஸ் நல்லா ஆடி இருப்போம், இவங்கெல்லாம் பாரு நல்லா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் இவங்க வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்களா? அதுக்காக காதுபட இருக்கா சொன்னால் அவங்க நெக்ஸ்ட் அந்த வார்த்தை வாயிலேருந்து வராது அவங்களுக்கு. மற்றபடி பின்னாடி பேசுகிறோம், நீ பேசிட்டு போடா அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். அவனுக்கு தெரியாது அவனை பற்றி எத்தனை பேர் பின்னாடி பேசுகிறாங்கன்ட்டு. அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் திங்ஸ் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த மாதிரி தான் அனுபவம் இருக்குது ப்ரோ. நான் வீட் சைட் போகும்போதே நார்மலாக அங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களே நார்மலாக சொல்கிறது என்னென்னா, கல்யாணி பொண்ணு என்ன எப்படி போகுது பாரு, ஆடுது பாரு, அப்படி தான் சொல்லுவாங்க. அதை நான் மம்மி கிட்ட போய் சொன்னேன்னா மம்மி அவங்க சொல்கிறத காதில் எடுத்துக்காது, அவ்வளோதான். நான் ஒன்று நம்புகிறேன், அவ்வளோதான். அவங்க என்ன பேசுகிறாங்களோ ஓகே, அதெல்லாம் நீ ஃப்ரீயாக விட்டுரு. அது எனக்கு ஃபுல் சப்போர்ட் ஃபேமிலி இருக்குது, அதனால் அவங்க பேசுறதெல்லாம் எடுத்து. இவங்க வந்து ஆக்சுவலாக எனக்கு அண்ணா தான், ரொம்ப பெரியவங்க தான் இவங்க என்னை விட. சாரி டிஃபி. ஆனால் நான் இவங்களை அண்ணா என்றைக்குமே நான் கூப்பிட்டதே கிடையாது. நான் அவங்கள டிஃபி தான் கூப்பிடுவேன். அதனால் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை, எனக்குமே எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனால் பார்க்குறவங்க பேசுகிறவங்க, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. நான் நிறைய ஈவெண்ட்டு நிறைய ஷோக்கு போயிருக்கேன். அங்கே இருக்கிறவங்களாம் எப்படின்னா, நான் இவங்களோட தான் டான்ஸ் பண்ணி போடுவேன். வேறு யாரோடையுமே எனக்கு கம்ஃபர்ட் கிடையாது. வேறு யாரோடையும் நான் ஆடி இருக்கேன், என்னை பேட் டச் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போய் பேட் டச் பண்ணியிருக்காங்க. நீ இங்கே வா அங்கே வான்னு என்னை கூப்பிட்ருக்காங்க ஈவெண்ட்ஸ் போகிற இடத்துல. எனக்கு டிஃபி அப்படி கிடையாது. எனக்கு வந்துட்டு நான் முழுசாக நம்பி என்ன பண்ணுனாலும் நான் பண்ணுவேன் டான்ஸுன்னு வரும்போது. லைக் அதனால் எனக்கு இவங்கக்கிட்ட அப்படி இருந்ததே கிடையாது. பட் ஆனால் நான் ரீல்ஸ் பண்ணி போடுறப்ப நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். லவ்வரா, உங்களுக்கும் கல்யாணமா, அவங்க என்ன ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கூட என்ன டான்ஸ் பண்ணி போடுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப அப்படிலாம் கமெண்ட்ஸ் வருது. ஈவன் என்னோட மேல் பெஸ்டீஸ்லாம் கூட கேட்டிருக்காங்க, என்ன நடக்குது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பட் கமெண்ட்டு நம்ம பெஸ்டிஸே வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபேமிலி சைடு சர்க்கிள் இருக்கும்ல, அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க? என்னோட வீடை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி சைடில் எதுவும் சப்போர்ட்டாக இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட். அவங்க கூட அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க தான் மெயின் வில்லனே. அவங்க தான். அவங்க வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க, எங்கே போகுது பாரு, எங்கே மேயுது பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கு பாரு, இப்படி தான். ஆனால் அப்பாவும் சரி அம்மாவும் சரி இது வரைக்கும் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இதை பற்றி பேசும்போது கண்டுக்கினதே கிடையாது. ஏன்னா எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் டிஃபி தான் தெய்வம். என்னை எங்கேயா நம்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா டிஃபியை நம்பி தான் அனுப்புவாங்க. நான் இது வரைக்கும் எந்த ஷோ போகிறனாலும் டிஃபி பேர் சொல்லாமல் நான் போனதே கிடையாது. ஈவன் நான் எங்கேயா வெளில போய் சொல்லிட்டு போகிறேன்னா கூட நான் டிஃபி அவங்க பேர் சொல்லிட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு நம்பிக்கை எங்கள் வீட்டில் டிஃபி மேலே தான். ஈவெண்ட் வர மணி அது எப்படி ப்ரோ ஷேர் ஏதாவது? இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்லியே ஆகணும். நான் நிறைய ஷோக்கு போயிருக்கேன், நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு ஷோ பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 2K தான், ஓகேவா? அந்த 2000 ரூபாய்க்காக நான் அவங்ககிட்ட ஒரு வாரம் கெஞ்சணும், எனக்கு காசை தாப்பா, என்னோட ஷோ காசு தாப்பா. இந்த சைடு எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த 2000 ரூபாய்க்கு நாங்கள் அவ்வளோ அலைய வேண்டியதாக இருக்கும். டிஃபி கிட்ட இங்கே இருக்கிற யாருமே நாங்கள் காசே கேட்க வேணாம். எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கேர்ள்ஸ் சானிட்டரி நாப்கின் கூட வாங்கி வச்சுருவாங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி அவங்க கையில் எல்லாமே இருக்கும். ஒரு இடத்துக்கு நாங்கள் இப்போ ஜாலியாக போகிறோம்னா அதான் ஈவெண்ட் வரையே இருக்காது, ட்ரிப்பு மாதிரி தான் இருக்கும். போகிற வழியிலே ஒரு 4 ஸ்டாப்பிங் போட்டுரும். என்னென்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு எப்பயுமே வயிறு ஃபுல்லாக தான் இருப்போம். நான் நிறைய ஈவெண்ட் போய் சோறு தண்ணி இல்லாமல் இருந்திருக்கேன். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஆட விடுவாங்க, ஒரு சோறு தர மாட்டாங்க, நிம்மதியாக இருந்ததே கிடையாது. டிஃபி கிட்ட இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க யாருமே பட்னியாக வீட்டுக்கு ஒரு நாள் கூட வீட்டுக்கு அப்படி பட்னியாக போய் தூங்கினதே கிடையாது. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க.
இந்த காசு கேட்குறது வாங்குறது அப்போல்லாம் எங்களுக்குள்ளே கிடையவே கிடையாது. எனக்கு இப்போ எமர்ஜென்சியாக எனக்கு ஒரு 10K வேணும் டிஃபி அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் என்னோடய ஃபோனுக்கு வந்திருக்கும், டெபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான். இப்போ அந்த பீரியட்ஸ் டைம் பற்றி சொன்னீங்களே, இப்போ அந்த டைமில் நம்ம ரொம்பவே டயர்டாக இருப்போம். அந்த டைம்லையும் டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? அந்த டைமும் டான்ஸ் பண்ணுவோம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மற்ற டைம் நீங்கள் சொல்கிற மற்ற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தண்ணி, இந்த பேட் டச்சு, குட் டச்சு, ட்ராவலிங், இதெல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது இந்த பீரியட்ஸ் டைமில் டான்ஸ் பண்ணுறது தான். ஆனால் அந்த டைமில் கூட எங்கள் டீமில் டான்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. எங்கள் பாய்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப எங்கள் கூட எப்பயுமே சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. என்னால் முடியல அப்படின்னா ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, அவ்வளோதான், நெக்ஸ்ட் நாங்கள் வரோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி டைமில் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. ஆனால் முடியல, எனக்கு இப்போ முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்ல முடியும். இவன்கிட்டயும் என்னால் சொல்ல முடியும், அவங்ககிட்டயும் சொல்ல முடியும், அவங்ககிட்டயும் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. சேம் அதே தான் ப்ரோ. எதனால எங்கள் டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது லைட்டாக மூஞ்சி டல்லானாலே போதும், என்னாச்சு எல்லாருமே எல்லாம் படர்ந்து வந்துடுவாங்க, என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, பெயினாக இருக்குது அப்படின்னாலே ஆடவே விட மாட்டாங்க. ஃபுல் கம்ஃபர்ட்டாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்ன வேணும், அது வேணும், இது சாப்பிட்றியா, ஜூஸ் சாப்பிட்றியா, எல்லாருமே சூப்பராக பார்த்துப்பாங்க. மற்றபடி நமக்குன்னு இதில் ஒரு வருமானம் வருதுல்ல, அது வந்து நம்ம வீட்டுக்கு கொடுப்போமா இல்லை நம்மளுடைய தேவைக்கு வந்து எடுத்துக்குவோமா? ஏன்னா நிறைய அந்த ஷூஸ் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும்ல. நார்மலாக கேர்ள்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஃபீல்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க யாருமே. எங்கள் வீட்லேயும் இப்போ வரைக்கும் கேட்பாங்க, என்ன தான் டான்ஸ்க்கு சப்போர்ட் இருந்தாலும் இப்போ வரைக்குமே கேட்பாங்க, ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண மாட்டியா, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டியா, இன்டர்வியூ அட்டன் பண்ணு, அதெல்லாம் இப்போ வரைக்குமே சொல்கிறாங்க தான். இப்போ என் ஃப்ரெண்டு தனுஷ் சொன்னது தான், இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபீலே இருக்காது, எங்கள் யாருக்குமே மைண்ட் அதில் இருக்கவே இருக்காது. என்ன தான் வீட்டில் அவ்வளோ ப்ரெஷரு டென்ஷன் இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே சில்லாகிடும். ப்ளஸ் வந்துட்டு எல்லாமே இந்த வர அமௌண்ட் எல்லாமே வீட்டுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. எங்களுக்கும் மெயினாக கேர்ள்ஸ்க்கு நிறைய தேவை இருக்குது. பாய்ஸை தாண்டி கேர்ள்ஸுக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது. நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு டான்ஸ் பண்ணுறோன்னா உள்ளே இருக்கிறது வரைக்கும் நாங்கள் ஒழுங்காக போட்டால் தான் எங்களால் நீட்டாக அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ எங்களுக்கு இன்னும் நிறைய தேவை இருக்குது. எனக்குமே டிஃபி தான் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா நாங்களும் எதுவுமே வீட்டுக்கு போய் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு இது வேணும் டிஃபி, என்கிட்ட கேஷ் இல்லை, ஓகே வா வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தான். எங்கேயும் இல்லை, இங்கே இருக்க ஸ்பென்சர் கூப்பிட்டு போயிடுவாங்க, என்ன வேணுமோ வாங்கிக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களே எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றிகள் ப்ரோ. நான் இவ்வளோ நாள் வரைக்குமே டான்ஸ்னால் ஏதோ ஜாலிக்கு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்றது வந்து நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது ப்ரோ. இன்னொன்று சொல்லிக்கணும், எங்கள் டீம்லேருந்து வந்து வெளியெல்லாம் போல் வேறு வேலை கட்சினால போனான். அதில் பார்த்தீங்கன்னா ஃபயாஸ்னு தம்பி ஒருத்தர் இருக்கிறான். யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா NRFன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, டுடே சேலஞ்சுன்னு பண்ணுவான். இப்போ அவனு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மில்லியன் கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ மூவியில் ஆட் பண்ணுறாரு. எங்கள் டீமுக்கே ரொம்ப சந்தோஷமாகுது. பிகின் உட்ஸில் அவார்டு வாங்கிறாரு, கலட்டால் அவார்டு வாங்கிறாரு. அதுக்கடுத்து பிளாக் ஷிப்லேயும் கேட்டுக்கிறாங்க. எங்கள் டீம்லேருந்து போகும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ என் தம்பி படத்தில் நடிக்க போகிறான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நன்றிகள் ப்ரோ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் Ariza shirts and trousers.